ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வாலெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சொல்லப்போனால் இன்டர்நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட், அதாவது கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட்டோட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மிஸ்டர் விக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ட்ரஸ்ட் வாலெட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. ட்ரஸ்ட் வாலெட்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஓகே, இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க், எஸ்பிஐனா எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, அந்த மாதிரி நீங்கள் செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்ருப்பீங்க. ஓகேவா? இது மொத்தம் உங்களோட தாய்நாடான இந்தியா மதிப்பில் ஐஎன்ஆர் மதிப்பில் நீங்கள் பேமெண்ட் வச்சுட்ருப்பீங்க. பட் ட்ரஸ்ட் வாலெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் அதில் பேமெண்ட் வச்சுக்கலாம். கிரிப்டோ கரன்சி பேமெண்ட். ஓகேங்களா? எத்திரியம் எக்ஸாம்பிள் பிட்காயின், எத்திரியம், லைட் காயின், டாகி காயின், எல்லா காயினுமே நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பேர் தான் ட்ரஸ்ட் வாலெட். இந்த ட்ரஸ்ட் வாலெட் என்னென்னா, இதில் இருக்கிற காயின்ஸை அதாவது பாயிண்ட்ஸ், அதாவது கிரிப்டோ கரன்சி. ஓகேவா? அதை நீங்கள் வேர்ல்டு லெவலில் நீங்கள் எங்கே ஒன்றா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் எத்திரியம் ஒரு $10 வச்சுருக்கீங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் வாலெட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் அது எங்கே ஒன்றா எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த கரன்சியாக வேணால் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் ட்ரஸ்ட் வாலெட்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் டேஷ்போர்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்திரியம், பிட்காயின், பிஎன்பி, இந்தியன் ரூபி அப்படின்னு 4 வகையான இருக்குது. இன்னும் நீங்கள் வேணும்னா நீங்கள் சைடில் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி இன்னும் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் இதில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் பாருங்கள், ஜெட் காயின், ஜெட் கேஷ், பிஎன்பி, எக்ஸ்ஆர்பி, டெசாஸு, ஸ்டெல்லரு, கின்னு, ஏன்னு, நிறைய வகையான காயின்ஸ், எக்கச்சக்கமான காயின்ஸ் இதில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எந்த காயின் வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் இதில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஆன்லைனில் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஃபோர்ஸேஜ் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா, எத்திரியம் கான்செப்ட்டில் இவ்வளோ பிஸ்னஸ் இப்போ ஆன்லைனில் ஊடுருவி பரவிட்டு இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி பிஸ்னஸ் யாராச்சும் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாலெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா டீசென்ட்ரலைட் பிஸ்னஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வாலெட்டு அவங்கள முக்கியமாக உபயோகிக்கும். ஓகேவா? இதுதான் ட்ரஸ்ட் வாலெட். இப்போ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அது உங்களோட முடிஞ்சிடும். ஓகேவா? உங்கள் நாட்டில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கிரிப்டோ கரன்சி வாலெட்டை நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க, ட்ரஸ்ட் வாலெட் ஆப்பை வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்டர்நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? நீங்கள் எங்கே இருந்தோன்னா என்ன பேமெண்ட் ஒன்றா ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அது இந்த ட்ரஸ்ட் வாலெட் மூலியமாக. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செக்யூரிட்டி பின்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே கீழே பாருங்கள், செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி, அப்புறம் டார்க் மோடு, நிறைய ஆப்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ செக்யூரிட்டி நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாஸ்கோடு கேட்கும். அந்த பாஸ்கோடு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பாஸ்கோடை நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணின்னு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது அங்கே சேவ் ஆகிடும். நீங்கள் உள்ளே போகும்போது ஒவ்வொரு முறையும் அந்த பாஸ்கோடை போட்டால் மட்டும்தான் நீங்கள் உள்ளவே போக முடியும். இல்லைனா உள்ளே போக முடியாது. யாராவது காமிச்சிடும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது முதல் முறையாக சைன் அப் பண்ணும்போது இதில் வர பாஸ்வேர்ட் 12 பாஸ்வேர்டு வரும். அதை நீங்கள் முக்கியமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு டைரியிலையோ ஏதாவது எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாஸ்வேர்டு. ஓகேங்களா? இதுதான் ட்ரஸ்ட் வாலெட்டோட எக்ஸ்ப்ளனேஷன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான ஆன்சரை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.